ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான கதை சொல்ல போகிறேன். எல்லோரும் கடைசி வரையும் கேளுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, சரிங்களா? கதையோட தலைப்பு வந்து தன் வினை தன்னை சுடும். இதுக்கான அர்த்தத்துக்கு தான் ஒரு சூப்பரான குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி முருங்கைக்காய் தோட்டம் வச்சு வாழ்ந்துட்டு வந்தார். அந்த முருங்கைக்காய் தோட்டத்தில் முருங்கைக்காய் நிறைய காய்ச்சதுனால நல்ல விளைச்சல் அவருக்கு. இதை கொண்டு போய் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு பட்டணத்தில் ஒரு கடையில் ரெகுலராக ஒரு வியாபாரிக்கிட்ட என்ன செஞ்சார், முருங்கைக்காவை வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தார். அந்த முருங்கைக்காய் ரொம்ப ருசியாகவும் ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் பச்சையாகவும் நல்லா சூப்பராக இருக்கிறதுனால ஜனங்க நல்லா தேடி தேடி அதை என்ன செஞ்சாங்க, நாட்டார் கடையில் இருக்கிற முருங்கைக்காய் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டு கேட்டு வாங்க ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த முருங்கைக்காய் வந்து அவருக்கு ரொம்ப விற்பனை ஆனதுனால இந்த ஏழை வியாபாரிக்கு ரொம்ப சந்தோஷம், நாடாருக்கும் நல்ல சந்தோஷம் இல்லைங்களா? இந்த வியாபாரி கொண்டு வந்து கொடுப்பாரு. அதுக்கான மதிப்புக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய், புளி, பூண்டு இந்த மாதிரியான பொருளை இவர் அதுக்கான விலைக்கு வாங்கின்னு வீட்டுக்கு போயிடுவார். இப்படியே நடந்து கொண்டு இருக்கும். திடீர்னு ஒருத்தர் வந்து என்னோடய வீட்டில் கல்யாணம் நடக்கும்போது ஒரு 10 கிலோ முருங்கைக்காய் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தார். யார்கிட்ட? நாடார்கிட்ட. நாடார் என்ன செஞ்சார், 10 கிலோ முருங்கைக்காய் இப்போ தானே வியாபாரி கொண்டு வந்து கொடுத்தாரு, அந்த ஏழை விவசாயி கொண்டு வந்து கொடுத்தாருன்னு சொல்லி அதை என்ன செஞ்சார், இவர் எடை போட ஆரம்பித்தார். இந்த 10 கிலோவை அப்படியே அவருக்கு எடை போட்டு கொடுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா இவருக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த கிராமத்தில் இருக்கிற விவசாயி கொண்டு வந்து கொடுக்குறது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி இத்தனை நாள் வரைக்கும் நம்பிக்கையோடு அதை வாங்கி அவர் என்ன செஞ்சார், விற்பனை செஞ்சுருந்தார். இன்றைக்கி அவருக்கு கொடுக்கறதுனால இதை எடை போட்டு தான் கொடுக்கணும்னு சொல்லி எடை போட்டு கொடுக்க ஆரம்பித்தார். அப்போ எடை போடும்போது 9 கிலோ தான் இருந்துச்சு, 10 கிலோ இல்லை. 10 கிலோக்கான மதிப்பு உள்ள பொருளை வாங்கிக்கின்னு வீட்டுக்கு போயிட்டார். அப்போது இந்த நாடாருக்கு ரொம்ப கோபம், ரொம்ப என்ன செய்யுதுன்னே தெரில. நாளைக்கு வரட்டும், அவரோட என்ன செய்யலாம், நம்ம சண்டை போட்டு இத்தனை வருஷமாக என்னை இப்படி தான் ஏமாற்றின்னு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், நம்ம கேட்கலான்னு சொல்லி ரொம்ப கோபமாயிட்டார். மறுநாள் அந்த ஏழை விவசாயி கொண்டு வந்தார். நீ இத்தனை வருஷமாக என்னை இப்படி தான் ஏமாற்றிருக்கீங்களா? நேற்று நீங்கள் 10 கிலோன்னு கொடுத்த அந்த முருங்கைக்காய் 9 கிலோ தான் இருந்தது, எவ்வளோ அசிங்கமாக இருந்தது தெரியுமான்னு சொல்லி நாடார் கோவப்பட ஆரம்பித்தார். அப்போது அந்த ஏழை விவசாயி என்ன சொன்னார், இல்லைங்களே நான் சரியாக தான் கொண்டு வந்தேன். இல்லை, நீங்கள் தவறாக கொண்டு வந்தேன். அப்போது இவர் சொன்னார், நான் போட்டேனே 9 கிலோ தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே இவர் என்ன செஞ்சார், இல்லைங்களா ஐயா, நீங்கள் கொடுப்பீங்கள 1 கிலோ துவரம் பருப்பு, 1 கிலோ உளுத்தம் பருப்பு, அது என்கிட்ட எடைக்கல்லே கிடையாதுங்க ஐயா. நான் ஒரு ஏழை, அந்த கிராமத்தில் எடைக்கல் நான் எங்கே வாங்குறதுக்கு எனக்கு வசதி கிடையாது. அந்த 1 கிலோ துவரம் பருப்பு வச்சு தான் நான் ஒவ்வொரு கிலோ முருங்கைக்காவை நான் வெயிட் போடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் நாடார் கொடுத்தது ஒவ்வொரு நாளும் 1 கிலோ கிடையாதுங்க, 800 கிராம், 900 கிராம், அந்த மாதிரி மாறி மாறி ஏமாற்றி கொண்டே இருப்பார். அப்போது அதை நம்பி தான் அவர் என்ன செஞ்சார், 1 கிலோ சரியாக இருக்கும், நாடார் கொடுக்குறது சரியாக இருக்குன்னு சொல்லி அவர் வெயிட் போட்டார். ஆனால் இவர் ஏமாத்த நிமித்தமாக இவர் என்ன கொடுத்தாரோ அதுதான் அவருக்கு போய் சேர்ந்தது. இதுதாங்க தன் வினை தன்னை சுடும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? வாழ்க்கையில் யாரையுமே ஏமாற்றக்கூடாதுங்க. நம்ம ஏமாற்றணும்னு நினச்சா நமக்கு தெரியாமையே நம்ம ஏமாந்துக்கிட்ட இருப்போம். அதனால் நம்ம ஒருத்தரை ஏமாற்றணும்னு நினச்சா நம்மளை இன்னொருத்தவங்க ஏமாத்துறதுக்கு ரொம்ப ரெடியாக இருப்பாங்கங்க. உலகம் அப்படி தான் போயின்னு இருக்குது. நீங்கள் தைரியமாக இருக்கலாம், ஏமாற்றிட்டேன், யாரும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இல்லைங்க, நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு சொன்னால் உங்களை ஒருத்தர் ஏமாத்தின்னு இருப்பாங்கன்றது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயத்தில் ஏமாந்து மிகவும் ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், யாரையும் ஏமாற்றாதீங்க, ஏமாறவும் ஏமாறாதீங்க, சரிங்களா?